அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பிறை தேட வேண்டிய ஷக்குடைய நாள். நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கு ஷவ்வால் பிறை பிறந்து விட்டதா என்பதை தேட வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் பிறை பார்த்தாச்சு அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கடத்துறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது, உடனே உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனாலும் இன்னைக்கு நாம் ரொம்ப கால தாமதமாக இந்த தகவல் சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கிறோம். காரணம், நமக்கு தகவல் வந்ததும் கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு, அதை உறுதிப்படுத்துறதுலேயும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இப்போ நாம் உறுதிப்படுத்திய பிறகு செய்தி உங்களுக்கு சொல்கிறோம். இங்கே தமிழகத்தில் பிறை பார்க்கப்பட்ட செய்தி ஊர்ஜிதமானது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம புதன்கிழமை பெருநாள் கொண்டாட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காலையில் சுபு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை செய்து கொண்டு உடனடியாக பெருநாள் திடல் தொழுகைக்கு நீங்கள் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த தகவல் 2 இடத்துல இருந்து நமக்கு வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் இதில் ஆர்வமாக எல்லாரும் இருப்பீங்க, கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஒன்று, தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. அது துவக்க நேரத்திலே வந்தாலும் கூட அந்த செய்தியில் சில முரண்பாடுகள் இருந்ததுனால அது ஆரம்பத்திலே நம்ம அதை புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. என்னை பார்த்தவங்களே கூட அதை சொல்லுகிற நேரம் அதெல்லாம் கொஞ்சம் முன்பின்னா முரண்பாடாக இருந்துச்சு. எப்போ பிறை தெரியும் அப்படின்ற நேரம் இருக்குதோ அது மறைந்ததற்கு பிறகு தெரிந்ததை போல அவங்களுடைய தகவல்கள்லாம் இருந்ததுனால அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப நேரத்திலே அதை நம்ம அலட்சியப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் பார்த்ததாக செய்தி வந்துச்சு. அதுலேயும் துவக்கத்தில் முன்பின் முரணாக இந்த நேரம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட தாமதமாகத்தான் அந்த செய்தி நம்மளை அடைகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க அங்கேருந்து தகவல் எங்கள்கிட்ட மற்றவங்களுக்கு கொண்டு போவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க முறைப்படி அந்த தகவலை கொண்டு போகலை. அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில அவங்க தரப்பு நியாயங்களை, தாமதமானதற்கான சில நியாயங்களை சொல்கிறாங்க. சரி, ஓகே, தாமதமானாலும் சீக்கிரமாக வந்தாலும் நம்ம இபாதத்து அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கும்போது பெருநாள்ங்கிறது அதில் ஒரு தொழுகை இருக்குது, ஒரு வழிபாடு இருக்குது. அந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த நேரத்தில் நம்ம செய்ய முடியும். தொழுகைனாலே நான் எப்படி தொழுதனோ அப்படி நீங்கள் தொழுவுங்க அப்படிதான் விசிலத் ஆலிசம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த இபாதத்தை சரியாக செய்வதற்காக கால நேரம் தாமதமாக வந்தாலும் கூட அதையெல்லாம் காரணம் காட்டி அலட்சியப்படுத்திடாம சரியா தவறா என்பதை ஆய்வு செய்து சரி என்று சொன்னால் கடைசி நேரத்தில் ஏன்னா கடந்த காலத்தில் அப்படியான நிறைய நிகழ்வுகள் தமிழக மக்களுக்கு உண்டு. இலங்கையிலிருந்து சுபுவுக்கு செய்தி சகர் வச்சதுக்கு பிறகெல்லாம் நோன்பு அறிவிப்பு செஞ்சதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போதைக்கு அது மாதிரியான தேவை நமக்கு இல்லை. இருந்தாலும் கூட இந்த தடவை நமக்கு ரொம்ப காலதாமதமாகவே இந்த செய்தி அதை உறுதிப்படுத்துவதற்கான நேரம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அந்த வகையில் கோயம்புத்தூர்ல இருந்து வந்த தகவலை நம்ம கடைசியாக நேரில் சென்று சம்பந்தப்பட்டவங்களோடு நம்ம சில நேர்காணல் நடத்தி அதை ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு நம்ம முடிவுபடுத்தோம். ஏன்னு கேட்டா இந்த தினத்துல பிறை நம்முடைய புறக்கண்களால் பார்க்கறதுக்கு அறிவியல் பூர்வமா ஒரு 1% அது அதனுடைய வெளிச்சம் இருக்கணும். 1% அளவிற்காவது அதனுடைய வெளிச்சம் வளர்ந்திருந்தா மட்டும்தான் அதை நம்ம பூமியிலிருந்து புறக்கண்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் படி, அறிவியல் படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி. ஆனா இது அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஒரு 0.7 0.8 அந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு அதனுடைய ரேஷியோ இருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லா பக்கமும் இருந்துச்சு. அது சம்பந்தமான அறிவுடைய மக்கள் எல்லாருமே அந்த எண்ணத்துல தான் இருந்தாங்க. ஆனாலும் அதை தாண்டி ஒருத்தர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவியல் இதுதான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் கூட அது மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. 100% நேற்று சொல்லப்பட்ட அறிவியல் இன்னைக்கு உண்மைன்னு நம்ம சொல்லலை, நிறைய மாத்தி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சொல்லப்பட்ட அறிவியல் உண்மைகள் எல்லாம் பிறகு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அதை மட்டுமே மையமாக வைத்துக் கொள்ளாமல் அதை ஒரு துணை சாதனமாக பயன்படுத்தி உதவிக்கு நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு நமக்கு தேவைப்படுகிற மார்க்க ரீதியாக முடிவெடுப்பதற்கு ஒரு துணை ஆதாரமாக, ஒரு துணை சாதனமாக அதை பயன்படுத்திக்கலாம் என்கிற அடிப்படையில தான் நம்ம அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம பார்க்கிற நேரத்துல இன்னைக்கு ஷக்குடைய நாள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப சந்தேகத்துக்குரிய நாளில் பிறை தேட வேண்டும். அது பிறை தேட போயிருக்கிறாங்க. பிறை தேட போனவங்ககிட்ட அவங்களுடைய நேரம் போக்குவரத்து எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கணும். அந்த நேரம் ஒன்றும் முரண்பாடான நேரம் இல்லை. பிறை வானத்திலே இருக்கின்ற மிக குறைவாக தெரிவதற்கு வாய்ப்புள்ள அந்த நேரத்துல அவங்க பார்த்ததா சொல்றாங்க. இப்ப நம்ம நேர்லயே அவங்கள்ட்ட போய் கேட்டதுல என்ன தகவல் அவங்க நம்மகிட்ட பதிவு செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 6:48க்கு அந்த பிறை பார்த்ததாக செய்தி சொல்றாங்க. அடுத்து சில வினாடிகளுக்குள்ளாக அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு. இதுலதான் சில பேர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. என்ன சந்தேகத்தை உண்டாக்குறாங்கன்னு கேட்டா, இப்ப பிறை 7:10 வரைக்கும் இருக்குமே. 7:10 வரைக்கும் வானத்துல இருக்கிற ஒரு பிறை இப்ப இவங்க கீழே மகிழ்வு 2 பேர் போனாங்க, பார்த்தவங்க இப்ப 6:48க்கு 45 48க்கு அவங்க பார்த்தவங்க தொழுகை முடிச்சுட்டு வர்ற மக்களையும் அழைச்சிட்டு போய் காட்டி இருந்திருக்கலாமே.
ஏன்னா அது வரைக்கும் 7:10 வரைக்கும், இந்த 7:10க்கு தானே மறைய போகுது. அதனால அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அவங்க பயன்படுத்தல. அதனால இவங்க சொல்ற செய்தி சரியானதா இல்லை, உடனே மறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, அது எப்படி ஏத்துக்க முடியுங்கிற மாதிரி அதுல ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டுச்சு. ஆனாலும் கூட அந்த சந்தேகமும் ரொம்ப வலுவான சந்தேகமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம பார்க்கிற பிறை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அடிவானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல மேல் நோக்கி இருக்குது. இப்போ 6:42 அவர் பார்த்தாரா, 6:50க்கு பார்த்ததா சொல்றாரு. 6:50க்கு பார்த்தவர் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7:10 வரைக்கும் அதே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு கேட்கறாங்க. 7:10 வரைக்கும் அதே இடத்துல தான் நிற்கும், கூட்டி கொண்டு காட்டிருக்கலாம் அப்படின்னு. 7:10 வரைக்கும் அங்கேயே இருக்கணுங்கிற டைம்ல அது அந்த ரொட்டேஷன்ல கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே இருக்கும். கீழ் நோக்கி இறங்க 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 கீழே செவ்வானம் அதிகமாக வேற இருக்குமா. இன்னும் இஷா வரைக்கும் செவ்வானம் இருக்கும். இஷாவுடைய வக்து செவ்வானம் மறைஞ்ச உடனே தானே இஷாவுடைய வக்து வருது. அப்ப அது வரைக்கும் அந்த கீழ் வெளிச்சம் இருக்கும். அப்ப அந்த கீழ் நோக்கி அது ரொட்டேஷன் ஆகி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்க பார்த்த இடத்துல இருந்து மறைந்து விடுவதற்கான வாய்ப்பு அறிவியல் பூர்வமாகவே அது சாத்தியக்கூறு உள்ளதுதான். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப துல்லியமாக வேற எதையோ ஒண்ணு பார்த்துட்டு அல்லது அறவுரையா பார்த்துட்டு பார்வையில கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்களால் பார்க்கப்பட்டு அப்படியெல்லாம் நம்ம நம்ப முடியல. ஏன்னு கேட்டா, அவங்க அறிவியல் பூர்வமா இன்னைக்கு எந்த பகுதியில, எந்த ஏரியாவில், எந்த நேரத்துல பார்க்க முடியும் என்று அறிவியல் நமக்கு சொல்லுகிறதோ கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமாகவே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க வலதுபுறத்துல பாத்தீங்களா, இடதுபுறத்துல பாத்தீங்களா? அப்ப கிப்லாவுக்கு ரைட் சைடா லெஃப்ட் சைடா? மேற்கு திசையில பாக்குறீங்க, ஓகே. அது அந்த மேற்கு திசை ரொம்ப பிராடானது, ரொம்ப விரிவானது. இவ்வளவு பெரிய மேற்கு திசை இருக்கு. இவ்வளவு பெரிய மேற்கு திசையில எந்த பகுதியில் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கரெக்டாக அவங்க ஒரு பகுதியை கை காட்டுறாங்க. நாங்க ரைட் சைட்ல வலதுபுறத்துல தான் பாக்குறோம். கிப்லாவில் நாங்க நிக்கிறதுக்கு வலதுபுறத்தினுடைய வான் பகுதியில தான் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அடிவானத்துல இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை விட குறிப்பாக அவர் சொல்றாரு, அந்த 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 பிறையினுடைய வலதுகை கொஞ்சம் மெல்லிசாகவும் இடதுகை ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் தூக்கலாகும், தடிமனாகவும் பருமனாகவும் இருந்துச்சு. இதுவெல்லாம் அப்படியே மேட்சாகவும் போகுது. ரசூல்லா பார்க்க சொன்ன நாளா வேற இருக்கிற காரணத்தினால அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அறிவியல்ல இப்படித்தான் இருக்கும், இன்றைய பிறையினுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்வதற்கு நெருக்கமாகவும் எல்லாம் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால அவங்க அல்லாவை முன்னிறுத்தி அல்லாவை சாட்சியாக்கி வேற இந்த செய்தியை அவங்க பகிர்ந்துக்கிற காரணத்தினால இதுக்கு பிறகு இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பார்த்துட்டாங்க, பார்த்தவங்க தெளிவா சொல்றாங்க, சந்தேகத்தில் இல்லாத வார்த்தைகளை சொல்றாங்க. நாம கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலோடு வேற இந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அதனால இதை நம்ம ஏற்றுக்கொள்வதில் தப்பு இல்லைன்னு இதை ஊர்ஜிதம் செய்வதற்கு தான் காலதாமதம் ஆயிடுச்சு. நேரில் போய் அவங்களிடத்துல என்ன மற்றவங்க சொன்னாங்க, சில பேர் என்ன சொன்னாங்க, அவங்க அல்லாவை சாட்சி சத்தியமா அல்லாமல சத்தியமானு சொல்லிட்டு ஏற்றுட்டு போக வேண்டியது. அப்படி ஏற்றுக்க முடியாது. அல்லாமல சத்தியமானு சொல்லிட்டு கூட சில நேரத்தில் தவறுதலா கூட சத்தியம் பண்ணலாம்ல. தவறா இப்ப நம்ம அவரு தவறு செஞ்சு கடைசியில அவர் தான் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் சிந்திக்காம போயிட்டோம்னா கடைசியில நம்ம அறிவிப்பு செஞ்சு அதை நம்பி மக்கள்லாம் தொழுகை செய்து இபாதத்தை செய்து அதுல ஒரு பெரிய பிழை ஏற்பட்டு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி நின்னா அது எல்லா மக்களுக்குமே பெரிய சங்கடமா போயிடும். அதனால நாம அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதை செயல்படணும்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கால தாமதமானாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுலதான் ரொம்ப மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி நம்ம உணரணும். என்ன கேட்டா இவ்வளவு நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இவ்வளவு தாமதமா சொல்ல வேண்டுமா வைக்கணுமா அப்படியெல்லாம் டென்ஷன் ஆனாங்க. இப்படி டென்ஷன்ல ஓரளவுக்கு நியாயம் இருந்தாலும் கூட அதை தாண்டி நமக்கு மார்க்கமும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளும் இந்த பெருநாளுடைய இபாதத்தும் முக்கியமானது. அதனால தாமதம் தான் என்ன பண்றது, கொஞ்சம் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட அசௌகரியங்களை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு 2 மணிக்கு வந்தாலும் பெருநாள் செய்தி வந்துருச்சுப்பா இபாதத்தை நான் செஞ்சிருவேன். அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நம்ம அப்படித்தான் நம்ம சிந்திக்கணும். கடந்த காலத்துல ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம், இப்பவும் அதே மாதிரி தான் நம்ம சிந்திக்கணும். எப்படி சிந்திக்க வேண்டியது, நமக்கு எத்தனை சுபுக்கே சொன்னாலும் சரிதான். ஒருவேளை சுபு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான வாய்ப்பு சூழல் தேவையெல்லாம் ரொம்ப கம்மி. ஒருவேளை சுபு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, நபிசல்லா அலிஸ்லாம் காலத்துல அது மாதிரி சுபுக்கு பெருநாள் தொழுகைக்கு போன செய்தி எல்லாம் கூட நமக்கு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு தானே இருக்குது. அதனால நம்ம அதை காரணமாக வைத்துக்கொண்டு வீட்டுல சொல்லுவாங்க, கேலியா சொல்லுவாங்க, இட்லிக்கு போடல தோசைக்கு போடல, அதெல்லாம் சும்மா கேலிக்கு பேசிக்கலாமே தவிர நிஜத்துல இபாதத்தை கடைபிடிக்க நினைக்கிற மக்களுக்கு சுபு பெருநாள் தொழுகைக்குரிய நேரத்துல உங்களுக்கு பெருநாள் என்ற செய்தி ஊர்ஜிதம் செய்யப்பட்டா கூட அதை நாம ஏற்றுக்கொண்டு இந்த பெருநாளை தான் நிறைவேற்றணும். ஒருவேளை அந்த செய்தி அதையும் தாமதமாகி பெருநாள் தொழுகை நேரம் தாண்டி வந்துருச்சு, லோகருக்கு பிறகு வருதுன்னு வச்சுக்கோமே, மதியம் 4 மணிக்கு வருது, அசருக்கு பிறகு வருது, 5 மணிக்கு வருது, அப்படிதான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப வேண்டுமானாலும் நம்ம மாற்றி யோசிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பெருநாள் தொழ முடியாது, பெருநாள் தொழுகை நேரம்ங்கிறது அதிகாலை நேரம், அந்த நேரத்தை நம்ம தாண்டிட்டோம். அதனால இன்னைக்கு பெருநாளுடைய நாள்ல நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருநாள் விட்டுட்டு அடுத்த நாள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அப்ப யோசிக்கலாமே தவிர இப்ப அது மாதிரியான சர்ச்சைகளுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பெருநாள் தொழுவதற்கு, திடலை ஏற்பாடு செய்வதற்கு, மற்ற எல்லா வகைகளையும் அதுல பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள், வசதிகள் எல்லாமே நமக்கு இருக்கிற காரணத்தினால நாம
அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை இன்ஷா அல்லாஹ் விரைவாக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு சகோதரர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து அறிவிச்சுட்டாங்க 8 மணிக்கெல்லாம் தகவல் வந்துச்சுல கன்னியாகுமரி மாவட்டம் கமிட்டி. சரி, அடுத்து வந்து இது ஒரு செய்தி.